and general audience response is so overwhelming. And most importantly, our producers, Manisha, Soundarya ma'am. Thank you so much, ma'am. Yesterday meeting Rajnikant sir. Monisha, thanks a ton. And Abhi and everyone is talking about our chemistry, and I'm glad that people liked it. And Soundarya ma'am, அதெல்லாம் எடுத்து போய் சேர்த்திங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் முதல்ல என்னோட மதன் என்னைய வந்து ஹீரோவாக்கி இன்னைக்கு வந்து நிற்க வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது மேம் பற்றி எனக்கு ஒன்று சொல்லணும்னா, அது நான் சொல்லாமா வேணாமான்னு தயக்கத்துலேயே இருந்தேன். பட் மேமே அட்ரஸ் பண்ணதுனால நான் அதை சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு ஃபோன் காலில் இருக்கும்போது மேம் ஒரு கலெக்ஷன் வந்துச்சு. அப்போ மேம் பற்றி பாய்ஸ் சமடா, நீங்களாம் எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் ஸ்ரீஹசனா இஸ் நாட் ஹியர். ஸோ ஸ்ரீஹசனா அந்த என்டையர் டீம், சுரேஷ் ப்ரோ, தானண்ணா, ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்டு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். மக்கள் கொண்டாடுறாங்க இந்த படத்தை. பார்க்கும்போது நிறைய இடத்துல மக்கள் இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு அந்த ஸ்டோரி போடுறதை தாண்டி இந்த படத்தை எல்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் மென்ஷன் பண்ணி அந்த சீனை இவ்வளோ அப்ரிசியேஷனும் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். அனிஷா கேரக்டருக்கு கிடைக்கிற த தியேட்டர் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் ஸோ ஓவர்வெல்மிங். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி our producers, Mahesh Anna, Soundarya ma'am. Thank you so much, ma'am. Yesterday meeting Rajnikant sir was so exciting. Thank you, ma'am, for that. Madan, everybody, thank you so much. Once again, thank you all for coming. First of all, audience a big thanks from our side in the padam for receiving it with lots and lots of love. Thank you so much for that. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம தியேட்டர் விசிட்ஸ்க்கு போனோம். அப்போ அங்கே இருக்கிற ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்து, அவர் கை தட்டுறது பார்த்து, அவர் பேர் கத்துறது பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறது தெரியல. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது ஒரு மொமெண்ட்டும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் சே தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் டூ. அப்புறம் நம்ம எல்லா ஈவெண்ட்டுக்கும் இதுதான் சொன்னது, திஸ் ஃபிலிம் இஸ் மேட் வித் லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். அண்ட் அந்த மாதிரி அதை ஆடியன்ஸும் ரிசீவ் பண்ணிட்டீங்க. அண்ட் மதன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ. மோனிஷா, தேங்க்ஸ் அ டன். அண்ட் அபி அண்ட் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் அவர் கெமிஸ்ட்ரி, அண்ட் ஐம் கிளாட் தட் பீப்புள் லைக்ட் இட். அண்ட் சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மகேஷ் அண்ணா and Kavya, my cast and crew, Sean sir, thank you so much. My cast and crew, it was great working with everyone. And 2 days back தலைவரை பார்த்தோம். அவரை பார்த்து அவர் சொன்ன ரெஸ்பான்ஸ், அது it meant a lot to all of us. So that's it. Thanks for receiving our film with love, and thank you so much. போகிற ஒரு இடத்துலையுமே சொல்லிகிட்டே இருந்தேன், எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லிகிட்டே இருந்தேன். லைக் அன்றைக்கி நான் வந்து ஒரு மாதிரி ஒரு டவுட்லேயே இருக்கும்போது ரஜினி சார் சொன்ன அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்னை வந்து கான்ஃபிடென்ட்டாக அந்த சாய்ஸ் எடுக்க வச்சதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ சாரை மீட் பண்ணோம். சார் வந்து அதை சொல்லியிருந்தாங்க, ஹீரோ ஆகிட்டீங்க அப்படின்னு திரும்ப கேட்டிருந்தாங்க. அந்த சர்க்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது, அன்னைக்கு இருந்த அபியும் இன்றைக்கி இருக்க அபியும் வேறு ஒரு பர்சனாக நான் ஃபீல் பண்ணேன் அன்றைக்கி. அண்ட் முதல் நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மதன் சொன்ன மாதிரி நானும் மதனும் அங்கே தான் உட்காந்துருக்கும் போது எல்லாரும் சைலண்டாக கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டாங்க. மதன் ப்ரோ என்ன ப்ரோ இந்த காமெடிக்காக சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, உனக்கு புதுசு இல்லை, எனக்கு பழகிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நானும் இப்படி தான் இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க உள்ளுக்குள்ள ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் படம் முடிஞ்சோன்னா அவ்வளோ அழகாக அந்த படத்தை வெளியே கொண்டு போய் சேர்த்திங்க. நல்ல ரிவ்யூஸு. மதனே வந்து ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் எழுதுறாங்க அப்படின்னா, ஆமாம் அப்படிதாங்க, அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. நல்லா கொண்டு போய் சேர்த்திங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்போ கூட சார் கூட காமிச்சாங்க, ஹீரோ கதாநாயகனை பார்த்தவுடன் பிடிக்கவில்லையா அப்படின்னா, பார்க்க பிடித்துள்ளது அப்படின்னு போட்டுருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அழகா மக்களுக்கு அது எப்படி படித்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி அழகா அதெல்லாம் எடுத்து போய் சேர்த்திங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் முதல்ல என்னோட மதன் என்னைய வந்து ஹீரோவாக்கி இன்னைக்கு வந்து நிற்க வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது எப்படி சொல்கிறது, மோர் தென் அ ஃப்ரெண்ட். நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் உங்களை இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. இன்னும் இந்த ஜேர்னி பெருசாக போயிட்டே இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ மதன், லவ் யூ ஸோ மச். அடுத்ததாக ஷான் சார் எப்போவுமே எனக்கு ஸ்பெஷலாக மட்டும்தான் பண்ணியிருக்காரு. என்றைக்குமே அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் ஒன்று எல்லாத்துலேயுமே பண்ணுவார். அபிக்கு இது செமையாக பண்ணும், அபிக்கு இது சூப்பராக பண்ணும். இன்னொன்று வந்து ஒருத்தங்களை வந்து புகழ்றது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ இதாக வந்து அது இப்போ ஒருத்தங்களை பற்றி நம்ம பேசுவோம், பட் அவங்க பயங்கரமாக புகழ்ந்து அவங்களே கூச்சப்படுற அளவுக்கு வைக்கிறது வந்து ஷான் சார். எல்லா இடத்துலையுமே நம்மளை வந்து அந்த எந்த ஒரு ஈகவும் இல்லாமல் அவன் ஐயோ இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த சப்போர்ட்டுக்கு என்றைக்குமே.
அடுத்ததாக மோகன்னா, தேங்க்யூ. நீங்களும் அப்படிதான். என்னை வந்து எனக்கு வந்து காசே வாங்காம பிஆர் பண்ற சில குரூப்ல அவரும் ஒருத்தர். ஸோ எல்லா இடத்துலையுமே போனா என்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா எல்லா இடத்துலையுமே நல்லதா சொல்லுவீங்க. எனக்காக ஸ்ரேயாஸ் அண்ணா, தேங்க்யூண்ணா. இந்த படத்துல நீங்க இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை எவ்வளோ ஒரு பெரிய படமாவே நீங்க கொண்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அனஸ்வரா, தேங்க்யூ. அனஸ்வரா, நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா ஒர்க் ஆகிருந்துச்சு. எல்லாருமே அதை பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் கொலாபரேஷன். கண்டிப்பாக இது இன்னும் ஃபியூச்சரில் நிறைய படம் பண்ணுவோம் நம்புகிறேன். அண்ட் அடுத்ததாக எஸ் படத்தில் எல்லாரும் வந்து படத்தில் நடிச்ச காவியா. ஸோ காவியாவுக்கு வந்து நான் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். அது நடக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக காவியா எடிட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சச்சின், அதே மாதிரி தான் தியேட்டரில் எல்லாருமே வந்து உங்கள் பேரை சொல்லி கத்தும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. தேனிமுருகன் சார், நான் வந்து எல்லா டூரிஸ்டாலையும் சொல்லியிருந்தேன் உங்களை நடிக்க வைக்கணும்னு. எல்லாருமே இப்போ அதை பார்த்துட்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ. அடுத்தது சரவணன் சார். சார் ரொம்ப சந்தோஷம் சார். நம்மளோட சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க அந்த 3 பட சீன்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆனந்திகா, தேங்க்யூக்கா. இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தீங்க, அது அவ்வளோ அழகா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அப்புறமா ஃபைனலி என்னோட ப்ரொடியூசர்ஸ், முதல்ல வந்து மகேஷ் அண்ணா. அதுதான் இப்போ ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேமிலி இவங்கெல்லாம் எனக்கு. ஏன்னா படம் ஹிட் ஆயிடுச்சு. படம் செம்ம, நாங்கள் எதிர்பார்த்த விட சூப்பர் கலெக்ஷன்லாம் பண்ணுது, நல்லா நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ அன்னைக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி எனக்கு 2 டேஸ் முன்னாடி கால் பண்ணாரு. நேற்று கால் பண்ணிட்டு, டே அப்படி நான் எதுவும் தப்பு பண்ணனடா, எல்லாம் கரெக்டா பண்ணனடா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. அந்த குவாலிட்டி வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும் இருக்குன்னு தெரியல. ஏன்னா என்கிட்ட வந்து அது அவ்வளவு பண்ணிட்டு படம் எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் கேட்கறாரு, நான் என்னடா தப்பு பண்ண, அதை சொல்லு, நான் திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு. நானும் சில விஷயம் சொன்னேன், இதெல்லாம் என்ன, ஓகேடா கரெக்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் தப்பு தான், இதெல்லாம் கரெக்ட், இதை நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்குமே வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு பேசுறதுக்கு ஒரு தயக்கமோ பயமோ இருக்காது. எனக்கு என்ன தோணுதோ நம்மகிட்ட பேசலாம். அவரும் அந்த மாதிரி தான். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இது இன்னும் பெரிய ஜர்னி போகும். ஸோ அடுத்ததாக சௌந்தர்யா மேம். ஸோ சௌந்தர்யா மேம் பற்றி எனக்கு ஒன்று சொல்லணும்னா, அது நான் சொல்லாமல் வேணாமல் தயக்கத்திலே இருந்தேன். பட் மேமே அட்ரஸ் பண்ணதுனால நான் அதை சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு ஃபோன் காலில் இருக்கும்போது மேம் ஒரு கலெக்ஷன் வந்துச்சு. அப்போ மேம்கிட்ட பேசிது, மேம் சூப்பர் மேம், நல்லா ரிசீவ் ஆயிட்டாங்களா மேம் அப்படின்னு சொல்லும்போது மேம் சொன்னாங்க, அப்படி ஒரு சக்ஸஸ் இப்படி தான் ஃபீல் ஆகும் அப்படி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மேம் வந்து நிறைய இடத்துல அவங்க ஜென்யூனா சிரிச்சு சந்தோஷப்பட்டு நான் நிறைய இடத்துல பார்த்தா மேம்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், மேம் உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன வந்து நம்பி என்னையும் பயங்கரமா புஷ் பண்ணி அப்படி நீங்க ஸ்டார் நீங்க நம்பணும் அப்படின்ற மாதிரி என்னை வந்து என்னைக்குமே மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு நான் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கேன் மேம். நான் அதை மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. அண்ட் இது வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே சொல்றேன், சௌந்தர்யா மேம், மகேஷ் அண்ணா, நான் இன்னொரு படம், பெரிய படம் ஒன்று பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. ஸோ அது வந்து நான் சொல்லிக்கிறேன். ஒரு படம் இல்லை, நிறைய படம் பண்ண போறோம். ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்க எல்லாருக்குமே நன்றி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருத்தர் வந்து புதுசாக யார் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லைனாலும் சரி, அவங்கள வந்து ஹீரோவோ எதுவோ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக நடக்குது. அது காரணம் ப்ரெஸ் மீடியா அண்ட் தமிழ்நாட்டு மக்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ஐ ஹேட் அ வெரி குட் வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அது மதன்ட்ட சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது, மதன் எனக்கு வேறு எதுவுமே வேணாம், ஐ ஹாவ் அ வெரி குட் ஃபீலிங் அபவுட் திஸ், லெட்ஸ் ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ மதன், தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் மேன். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் மேக்கிங் இட் ஆல் ஹேப்பன். எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது செட்டில். எங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது, எந்த விதத்துலையுமே எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது. எங்களுக்கு கேட்டது எல்லாமே எங்களுக்கு நடந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரியேட்டிங் தட் சேஃப் என்வாயர்மெண்ட் ஃபார் அஸ். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் த என்டையர் டைரக்ஷன் டீம். பாய்ஸ் சமடா, நீங்களாம் எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஃபார் தட். And Shreyas Anna is not here, so Shreyas Anna, the entire team, Suresh bro, Shanana, thank you so much for the amazing music that you have done for us, and everyone on the dais, Abhi and Anasura, and thank you so much guys. I had an amazing time working with you guys. I hope we'll be associated with more projects in the future, and all Savanan sir and Anna, எல்லாருக்கும் நன்றி. அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, கிரேட்ஃபுல்லாக இருக்குது இந்த மொமெண்ட் இங்கே நிற்கிறது. ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே கொண்டு போய் படத்தை அவ்வளோ அழகாக சேர்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே ரிசப்ஷன், இதே மாதிரி அன்பை எங்கள் எல்லாருக்கும் எப்பவுமே கொடுத்துருப்பீங்கன்னு நம்பிக்கையில். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆக்சுவலி வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்கே இந்த ப்ரெஷ் ஷோ போடும்போது அங்கே உட்காந்து பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருந்தோம் நானும் அபியும். ஸோ அந்த பயம் இன்னைக்கு சுத்தமாக இல்லை.
எல்லாம் நல்லபடியாக அந்த ஷோ முடிஞ்சவொடனே நல்லபடியாக எழுதுனீங்க. ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே படம் பிடிச்சது எங்களுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தான். நீங்கள் தான் அந்த ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்து என்கிட்ட அபிட்ட டீம்கிட்டலாம் பேசினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே சொன்னீங்க இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம்னு. அதே மாதிரி இது வெற்றி அடைஞ்சது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் 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 ஆல். அண்டு யா மேம்ஸ், மகேஷ்னா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டீம் சரவணன் சார் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். நான் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே போதுமான அளவு பேசி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்காக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதில் மிஸ் பண்ண ஒரு 2-3 பேரை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது லாஸ்ட்டாக ரொம்ப தூக்கமே இல்லாமல் ஒர்க் பண்ண ஒரு 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். இது ஷான்சர் டீமில் இருந்த சபரி, விஸ்வா, விஜய் அண்ணா இவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்டு சுரேன் அழகிய குத்தன் மிக்சிங்கில் தேங்க்ஸ். கலரிஸ்ட் சுரேஷ் இவங்க யாருமே ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தூங்காமல் அந்த அவுட்புட்காக ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மேடையில். ஸோ அவங்களுக்குலாம் தேங்க்ஸ். அண்ட் டேரக்ஷன் டீமில் ஆப்வியஸ்லி இவங்க தூங்க மாட்டாங்க, அவங்களுக்கு ப்ரீசெட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்டு யா நான் தேங்க்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டேன். மக்கள் கொண்டாடுறாங்க இந்த படத்தை. பார்க்கும்போது நிறைய இடத்துல மக்கள் இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு அது ஸ்டோரி போடுறதை தாண்டி இந்த படத்தை எல்லாம் போய் பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்க என்கிட்ட. இந்த மாதிரி நான் அன்செட் லவ் கால் பண்ணி இன்னைக்கு சொன்னேன் வி வேர் ஃப்ரெண்ட்ஸ் நவ் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். ஸோ யா தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. இன்னும் படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களெல்லாம் பார்க்குறது. எல்லாத்துக்குமே எங்கள் டீமுக்கும் தேங்க்ஸ். உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. பாய்.